ஹாய் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வீடியோ போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாராவது 12th ஸ்டூடெண்ட் பார்த்துருந்தீங்க வாட்ஸ்அப் சேனல் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ 12th காமர்ஸ்க்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் குவார்டர்லி எக்ஸாம் 2026. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் சொல்லி முடிச்சிடறேன். 7 5 மார்க்குமே எழுத முடியும். ஒன்று ஓனாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதாவது புக்கில் எதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் குவார்டர்லி மாதிரி எக்ஸாமில் அப்படி கேட்குறக்கு ரொம்ப 90% 95% கேட்க மாட்டாங்க. 7 5 மார்க் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். 2 மார்க் 3 மார்க்கும் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, சிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு எல்லாமே போட போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1 கான்செப்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். சாப்டர் 2 வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இது ரெண்டும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. நான் இங்கே மஞ்சள் கலரில் எதுவும் மார்க் பண்ணலை. அதனால் என்ன அர்த்தம்னா நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு நான் மார்க்கே பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ படிக்க முடியாத பசங்க இருப்பீங்க, அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இதையாவது படிங்க அப்படின்ட்டு. ஸோ இது நீங்கள் படித்து தான் ஆகணும், இது நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்தது சாப்டர் 3ல 3மே அட்வான்டேஜ் ஆஃப் MBO, MBA, டிஸ்அட்வான்டேஜ் MBA படித்து தான் ஆகணும். நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் மட்டும் படிங்க. நல்லா படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் படிச்சுக்கோங்க. சாப்டர் 5ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிங்க. சாப்டர் 6ல மணி அண்டு கேபிட்டல் மார்க்கெட் எல்லாருமே படிக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிங்க. அதாவது நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. முடியாத பசங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுக்குறதாவது ஒழுக்கமாக படிங்க. அடுத்தது இது 3மே படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபியூச்சர், ஃபங்க்ஷனு, இந்த டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக வந்துடும். சாப்டர் 8 ஃபங்க்ஷன் ஆஃப் SEBI, பவர் ஆஃப் SEBI படிச்சிருங்க. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் சாப்டர் 9ல் நீங்கள் 3ல் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சாப்டர் 10ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான், படிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 11ல் ரெக்யூர்மெண்ட் அண்டு செலெக்ஷன், இது படிச்சுருங்க. டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து நல்லா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, அது சேர்த்தி. ஆன் ஜாபு, ஆஃப் ஜாபு எல்லாருமே படிச்சிருங்க. ட்ரைனிங் சாப்டர் 13ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன், அது படிச்சுக்கோங்க. மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இங்கே லாங் ஆன்சரில் அங்கே புக் பேக் நம்பர் தான் நோட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் மிக்சிங். சாப்டர் 15ல் ட்ரெடிஷனல் மார்க்கெட், மார்க்கெட்டிங் ஒரே ஒரு கொஸ்டின் தான். அப்புறம் யூனிட் 16ல் கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டட். இந்த 2வது கொஸ்டின் நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அதாவது வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு இந்த மஞ்சள் கலரில் பார்த்துருங்க, அப்பவும் எழுத முடியும். டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் ரெண்டுமே நீங்கள் வந்து எல்லாருமே படிக்கணும். இப்போ எதுன்னு தெரிஞ்சிச்சுல்ல, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும், நான் தான் சொன்னேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டிக் பண்ணியிருக்க சாப்டர் 2 மார்க் 3 மார்க் இங்கே போட்டிருக்கேன். நமக்கு 17 சாப்டர் மொத்தம் குவார்டர்லியில். டிக் பண்ணியிருக்க சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 17 சாப்டர். சில டிஸ்ட்ரிக் இல்லைன்னா என்ன சாப்டர் வரைக்கும் சொல்லியிருக்கணும் அது மாதிரி படிச்சுக்கோங்க. டிக் பண்ணியிருக்க சாப்டர் அனைத்துமே 2 மார்க் 3 மார்க் படிச்சிருங்க. ரொம்ப முடியாதவங்க, நல்லா படிக்கிறவங்க எல்லா சாப்டருமே படிச்சிருங்க. ரொம்ப முடியாதவங்க 1 2 3 4 5 6. ஸோ 7வது சாப்டர் முடியும், 6 சாப்டருமே நீங்கள் படித்து தான் ஆகணும். 6வது சாப்டர் மட்டும் விட சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் விட்டுருங்க. படிச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கிறவங்க எல்லாம் படிச்சுக்கோங்க. 7 8 9 சாப்டர் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், மீதியெல்லாம் விட்டுட்டேன். ஸோ நல்லா படிக்கிறவங்க மட்டும் எல்லாமே படிங்க. படிக்க முடியாதவங்க இந்த 9 சாப்டர், ஓகேவா? அப்புறம் 10 11 12 17 சாப்டரில் 12 சாப்டர் நான் வந்து படிக்க முடியாதவங்க படிக்க சொல்லியிருக்கேன், படிச்சுக்கோங்க. டிக் பண்ணது வந்து யாருக்கு? ரொம்ப முடியாத பசங்களுக்கு. அண்ட் நல்லா படிக்கிற பசங்க 17 சாப்டருமே 2 மார்க் 3 மார்க் நான் கொடுத்தது படிச்சுக்கோங்க, ஓகேவா? திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து காமர்ஸ் மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமர்ஸ் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. காமர்ஸில் வந்து நீங்கள் படித்து கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஹெட்டிங்கை நல்லா ஞாபகம். 5 ஹெட்டிங் போதும். 5 மார்க்கு 5 ஹெட்டிங் போதும். 3 மார்க்னா 3 ஹெட்டிங்கு. 2 மார்க்னா கரெக்டாக கான்செப்ட் டெஃபினேஷன் கரெக்டாக எழுதணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ஹெட்டிங்கே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போடுங்க. இப்போ டைப் ஆஃப் டெஸ்ட்டுன்னு கேட்குறாங்கன்னா டைப் ஆஃப் டெஸ்ட்டு ஹெட்டிங் போட்டு என்னென்ன டைப் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு பாக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு டெஸ்ட்டாக வந்து ஹெட்டிங் போட்டு அதில் ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் அழகாக எழுதிட்டு வந்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்சளவு நல்லா படித்து எழுதுங்க. முடியலனாலும் சமாளிங்க. ஏன்னா வந்து கதை எழுதினாலே சிலதுக்கெலாம் மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு கான்செப்ட் புரிஞ்சு எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ஹெட்டிங்கே தப்பாக போட்டிங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அட்லீஸ்ட் படிக்க முடியாது, ஹெட்டிங்காவது ஒழுக்கமாக படித்து நல்லா எழுதுனீங்கனாலும் ஓரளவுக்கு நல்ல மார்க் வரும். ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸ் போடுறேன், அக்கௌண்ட்ஸ்க்கு போடுற சீக்கிரமாக. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். 11க்கும் வரும், ஓகேங்களா? நன்றி.